திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த குழந்தை பயன்படுத்துகிறதோ அந்த குழந்தைக்கு உடனாக எந்த பெற்றோர்கள் எல்லாம் நிற்கின்றார்களோ. பாடத்திட்டத்தை நம்ம படிக்கவே இல்லை, படிப்பது எப்படி என்று படிக்கிறோம். படிப்பது எப்படி என்று படித்தவர்கள் ஒரு நாளும் அவர்களது கல்வி காலாவதி ஆகாது. இது முதல்ல வரக்கூடியது டொமைன் நாலேஜ், இரண்டாவதாக வரக்கூடியது ஆட்டிடியூட். தண்ணீரின் உயரம் மேலே போக போக தன்னை உயர்த்தி கொண்டே போகும். எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களால் போக முடியும். இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுதும் கண்ணாடி முன்னால் நிற்கும்போது ஐ அம் an engineer அப்படின்னு பாருங்க. திரைப்படங்களாகட்டும் வரக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய ஆடை அணிகள் அதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம். ஆனா ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்? பார்க்க பார்க்க கையில் இருந்து இந்த நேரம் போய்கொண்டிருக்க அதை திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த குழந்தை பயன்படுத்துகிறதோ அந்த குழந்தைக்கு உடனாக எந்த பெற்றோர்கள் எல்லாம் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் 4 வருடங்கள் முடிந்த பின் குழந்தை தொடக்கூடிய உச்சங்கள் வேறாக இருக்கும். அதனால் தான் சொன்னேன், கையில் இருக்கக்கூடிய மொபைலை வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டியது என்ன என்றால், என் பாடத்திட்டத்தை வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் மை சிலபஸ் when I leave the campus. இந்த கல்லூரியை விட்டு நான் வெளியே போகும் பொழுது என் சிலபஸ் எப்படி இருக்கும், பாடத்திட்டம் எப்படி இருக்கும். சரி, அது போகட்டும். 10 வருடம் கழித்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை, அந்த தலைமுறை உங்களை விட கூட நன்றாக படித்துக் கொண்டு வந்தால், இதை விட கூட நல்ல பாடத்திட்டத்திற்குள் வந்தால் அவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள்? அதனால தான் சொன்னேன், வாட் இஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் யுவர் சிலபஸ், ஆஃப் யுவர் டிகிரி. அப்ப என்ன உண்மையா படிக்கிறோம் நாம? we don't learn the syllabus. படிக்கிறது பாடத்திட்டத்தை நம்ம படிக்கவே இல்லை, படிப்பது எப்படி என்று படிக்கிறோம். படிப்பது எப்படி என்று படித்தவர்கள் ஒரு நாளும் அவர்களது கல்வி காலாவதி ஆகாது. 1970 படித்தாலும் 60 படித்தாலும் 50 படித்தாலும் 2020 படித்தாலும் அவர்களது கல்வி ஏன் காலாவதி ஆகாது? கொடுக்கப்பட்ட பாடங்களை அவர்கள் மட்டும் படித்துக் கொண்டு போகவில்லை, படிப்பது எப்படி என்று படித்துக் கொண்டே போனார்கள். அதனால் என்ன ஆகும்? புதிதாக கருத்துக்கள் வர, புதிதாக கண்டுபிடிப்புகள் வர, அவர்களால் மீண்டும் மீண்டும் தங்களை தாங்களே மேலே கொண்டு போய்கொண்டே இருக்க முடியும். இன்னும் 10 வருடம் கழித்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறை முன்னாலும் நின்று நிமிர்ந்து நிதானமாக பேசக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு கிடைக்கும். because they have learned how to learn. they don't learn a particular syllabus, they don't learn a particular subject. குறிப்பிட்ட பாடத்தை அல்ல. இது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியாதுன்னு சொல்வாங்க, திரும்பி நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒன்னும் புரியாதுமா அப்படின்னு சொன்னா, அதுக்கு தானேடா உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு யார் சொன்னாலும் புரியாதானே, நீ சொன்னா புரியுமே. ஒரு தடவை சொன்னா புரியாதானே, 2 தடவை சொன்னா கண்டிப்பா அம்மா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேம்மா. கூட நின்னு வாங்க. வரும்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியும் நான் என்னெல்லாம் படித்தேன் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இது முதலாவதாக, இதுதான் டொமைன் நாலேஜ். இது இல்லாம கண்டிப்பாக யூ கேன் கெட் யுவர் டிகிரி. ஆனா அப்வர்ட் மொபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். கண்டிப்பா இங்க சொல்லி கொடுத்துருவாங்க, எப்படியும் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, அந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க, அதற்கப்புறம் உங்களை கொண்டு போய் பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து விடுவாங்க. மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் வேற சொல்றாங்க. இட்ஸ் நாட் ஒன், இட்ஸ் நாட் டியூவல் பிளேஸ்மெண்ட், இட்ஸ் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட். 11 ஸ்தாபனங்களில் ஒரு நபர் வெற்றி பெற்றதாக அதில் வந்ததாகவும் சொன்னார்கள். அதற்கு ஒரு கைத்தட்டலும் வந்தது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க கொண்டு வந்து விட்டுடுவோம் நாங்க, கல்லூரி அங்க கொண்டு வந்து விட்டுடும், வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடும், செலக்ட் ஆயிட்டு. ஆனா அதுக்கப்புறம் how do you run it? எப்படி இன்னும் மேல அப்வர்ட் மொபிலிட்டி இன்னும் மேல எப்படி போவீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை ஒரு நபரை சிறப்பு விருந்தினரா இங்க கூப்பிடணும் அப்படின்னா அந்த தகுதிக்கு உங்களை நீங்களே எப்படி கொண்டு போவீங்க அப்படின்னா, இரண்டாவதாக வரக்கூடியது, முதல்ல வரக்கூடியது டொமைன் நாலேஜ், இரண்டாவதாக வரக்கூடியது ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பான்மை. இப்படி ஒரு தடங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வள்ளுவன் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சேறு குழஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த குளத்துல கூட அங்க இருக்கக்கூடிய பூ, அந்த தண்ணீர் உயரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மாதிரி இருக்கும். 10 நாளைக்கு பெருமழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே குளமே நிறைஞ்சு நிக்குது, தழும்பி நிக்குதுன்னா அந்த பூ தண்ணீருக்குள்ள முழுகி போயிருக்கணும்? கண்டிப்பா இல்ல. ஒரே ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவர இனத்துல இருக்கக்கூடிய, அது ஆம்பலாக இருக்கலாம் அல்லது அல்லியாக இருக்கலாம், தாமரையாக இருக்கலாம், என்ன பண்ணும்? தண்ணீரின் உயரம் மேலே போக போக தன்னை உயர்த்தி கொண்டே போகும். இன்னும் தண்ணீரை அது தொடவே தொடாது. எவ்வளவு அழகாக வள்ளுவர் சொல்கிறார், வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம், தண்ணீரின் உயரத்தை பொறுத்தது அந்த பூவினுடைய காம்பின் நீட்டம். அப்படி என்பது உண்மையானால் மாந்தர்தம் நம் அத்தனை பேருடைய உள்ளத்து அணையது உயர்வு.
எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களால் போக முடியும். ஆனால் அந்த ஆசை மனதிற்குள் வர வேண்டும். இரண்டாவதாக நம்ம வைக்கக்கூடியது your attitude decides your altitude. எவ்வளவு உயரம் போக போறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதனால தான் சொன்னேன், எப்ப பார்த்தாலும் என்னைக்கு உங்களை பார்க்கும்போதும் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது I am an engineer அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, dress yourself professionally. ஊடகங்களையாகட்டும் திரைப்படங்களையாகட்டும் வரக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய ஆடை அணிகலன் அதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம். ஆனா ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இங்கே வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த குழந்தையை நம்பி ஒரு வேலை கொடுக்கலாம், இந்த குழந்தையை நம்பி ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த தோற்ற பொலிவு கண்டிப்பாக வேண்டும். தோற்ற பொலிவு என்பது உங்களுக்கு உயரமோ நிறமோ எடையோ எதுவுமே அல்ல. the way you carry yourself, உங்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, உங்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஆடை உங்களது படிப்புக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை புரிந்து கொண்டு நீங்க வரும்பொழுது your attitude will also go up. மூன்றாவதாக மிகப்பெரிய விஷயம் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். தொடர்ந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய கனவை, அதுவும் ரொம்ப அழகாக சேர்மன் சார் சொன்னாரு, பெரிதினும் பெரிதுகள்னு பாரதி சொன்னது அதுதான். நீங்க தூங்கும் போது வர கனவை நான் சொல்லல, கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயாவும் அதே தான் சொன்னாரு. நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ட்ரீம் பிக், இன்னும் பெரிது, இன்னும் பெரிதாக, இன்னும் உயரத்திற்கு, இன்னும் உயரத்திற்கு. நீங்க சந்திரயான் வரைக்கும் தான் போயிருக்கீங்களா? ஆதித்யா அவ்வளவு தூரம் போகுதா? நான் வரேன் சார், அதுக்கப்புறம் நான் எங்க போய் நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிதாக பெரிதாக கனவு கண்டுகொண்டே போகும் பொழுது அந்த கனவை எதிரில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல மொழி வேண்டும், மொழியில் ஆளுமை வேண்டும், போதுமான அளவு வார்த்தைகள் வேண்டும். வந்து வந்து வந்துன்னு தயங்காம, தடங்கல் இல்லாம, சரளமாக சகஜமாக 10 பேர் முன்னால உன் கருத்தை உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உன்னுடைய கனவு நனவாகும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் உன்னுடைய கனவை மீண்டும் 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 நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகும்? ஒரு 4 வருடம் கழித்து நீ வரும்பொழுது கனவு கண்டவன் வருவது போல இருக்காது, ஒரு கனவே நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு you don't be a dreamer, become the dream. நீயே உன் கனவாக மாறு. எங்க நிக்கணுமோ அதை பத்தி உனக்கே சொல்லிக்கோ 4 பேர்கிட்ட. அதற்கு மொழியினுடைய ஆளுமை வேண்டும். அது 12ஆம் வகுப்புக்குள்ளேயே உங்க பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கும். தமிழாக இருந்தால் தமிழில் ஆழக்கால் பதித்து இருக்கணும். இலக்கியத்தை பத்தி நான் சொல்லல, ஆனா தவறு இல்லாமல் தடங்கல் இல்லாமல் சரளமான சரியான வார்த்தைகளை போட்டு பேசுவதற்கு கல்வி அறிவு கண்டிப்பாக வேண்டும். அது இல்லை என்றால் எங்கேயோ குறைபட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதனாலேயாவது பெற்றோர் ஆகட்டும், கேளுங்க, என்ன பண்ண போறேன்னு ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசு. சின்ன வயசுல பண்ணிருப்போம்ல, ஒரு நர்சரி ரைம் பாடும் குழந்தை அப்படின்னா போறவங்க வரவங்க உறவினர்கள் அத்தனை பேருனாலையும் கை கட்டி நின்று பேசுன்னு சொல்லுவோம். இப்ப சொல்ல வேண்டியதுதான், என்ன உன் கனவுன்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுங்க. எந்த வார்த்தைக்கும் தடங்கள் இல்லாம உங்க குழந்தைங்களால வார்த்தைகளை உருவாக்க முடியுதா? தமிழையாக இருந்தாலும் சரி, அது போக ஆங்கிலத்திற்கும் போதுமான அஸ்திவாரம் தமிழ் வழி கல்வியில வந்த குழந்தைகளுக்கும் உண்டு. நான் அரசு பள்ளி மாணவி, அதனால சொல்றேன், நாம உள்ள போய் நிக்க முடியும் அப்படின்னா நம்மளை தடுத்து நிறுத்த எதுவுமே கிடையாது. அது அந்த மொழி மட்டும் அல்ல, வீட்டு மொழியும் படி, நாட்டு மொழியிலையும் 1-2 படிச்சுக்கோ. அது போக அயல் நாட்டினுடைய மொழியாக இல்ல நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு போக வேண்டிய புண்ணிய ஸ்தலமாக இன்றளவும் நாம நினைத்து கொண்டு இருக்கக்கூடியது ஜெர்மனி தான். அவர்கள் 2ஆம் உலக போர்ல உருவாக்கிய அவங்களுடைய அந்த ஃபைட்டர் பிளேன்ஸ் அதுக்கு நிகராக இன்னும் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல. அப்ப நீ போய் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இந்த நாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறியா? எந்த நாட்டுக்கு போறியோ அதனுடைய ஒரு மொழியை இன்னும் அதிகமாக படி. 5 மொழி கைவசம்னா 5 தலை 10 கைன்னு அர்த்தம். அத்தனை திறமைகளும் உள்ள வரும். இதற்கு யாரும் பக்கத்துல வந்து நிற்க வேண்டாம். அதனால தான் சொன்னேன், உன்னுடைய சுமைகளை பெற்றோரிடம் தூக்கி வர சொல்கிறாயே, நீ படிக்க வேண்டியதை யார் படிக்க சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ண போற? உங்க தோல்ல எடுத்துக்கோங்க. உங்க தோல்ல எடுத்துட்டு இப்படித்தான் நான் களம் இறங்குவேன், 1 man army 1 woman ஆர்மியா மாத்திக்கோங்க. ஒரு நபர் தனிப்படையாக நிக்கிறீங்க. இதற்கு பின்னால நிழல் கூட வராது. கடினமான உழைப்பு கடினமான உழைப்புன்னு போகும்பொழுது யாரும் கூட வரமாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து ஒரு பாடம் படிச்சுக்கோங்க. சார் ரொம்ப அழகா சொன்னார், தாய் தகப்பனை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்காக சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மரங்களை பாருங்க, அத்தனை இலையும் பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு 4 மழை பெஞ்சிருந்து அப்படின்னு சொன்னா அப்படியே இலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு. மரங்களை பார்த்து படிக்க வேண்டிய பாடம். ஆனா இது எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை. ஒரு பருவம் முடியும் பொழுது இந்த இலை கொழிந்து விழும், பூ கொழிந்து விழும், காய் கொழிந்து விழும், கனி கொழிந்து விழும். இதுல பூவும் இலையும் இருந்துதான் கூட அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு அந்த மரம் நிற்கும். கல்லூரி வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவுகள் வரும். அந்தந்த பருவ காலத்திற்கு வந்து போகக்கூடிய உறவுகளாக இருக்கும். வந்து போகக்கூடிய அந்த உறவுகளை பெரிய விஷயமாக தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள கூடாது. மிக நாகரிகமாக குழந்தைகள் கிட்ட நான் அதை சொல்றேன். கண்டிப்பாக இலைகளைப் போல, பூக்களைப் போல, காய்களைப் போல, கனிகளைப் போல வரும். ஆனா அவை நிரந்தரமான உறவு இல்லைன்னு அந்த மரத்துக்கு தெரியும். அடுத்த முறை மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் பூக்கும், மீண்டும் காய்க்கும், மீண்டும் கனியாக மாறும். அப்போ ஒவ்வொரு தடவையும் கடந்து போகக்கூடிய உறவு என்று ஒரு நட்பு
கல்லூரி வாழ்க்கையில் இந்த வயதில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் வந்த காரியம் கல்விக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மரத்துக்கிட்ட இருந்து இலையும் காயும் பார்த்துட்டோமே மேம், அதை தவிர மரத்துல இருக்கு மேடம், கிளைகள் எல்லாம் இருக்குல்ல. கிளைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிகவும் உறுதியாக இருக்கின்றன. ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் ஒன்றும் மாறாது. ஆனா கூட மிக உறுதியான கிளைன்னு நீங்களும் நானும் நம்பினது, வீட்டுல வாசல்ல இருக்கக்கூடிய புளிய மரம் புளியங்கொம்பு அப்படின்னு நினைச்சது, ஊஞ்சல் கட்டி ஆடினது, 4 பேர் ஏறி உட்கார்ந்து ஊஞ்சல் கட்டி ஆடினது, அது அத்தனையும் உறுதியா இருக்கக்கூடிய கிளை 10 பனி வந்து 10 மழை வந்து ஒரு புயலும் வந்து போன பின்பு சடச்சடன் சத்தம் கேட்கும், பார்த்தா அப்படியே அருந்து முறிஞ்சு விழுந்திருக்கும் கீழே. சில உறவுகள் வாழ்க்கையில அப்படியும் வரும். கிளைகளை போல நீங்க நம்பிய உறவாக கூட இருக்கலாம், உங்களை விட்டு செல்லக்கூடிய உறவாக கூட இருக்கலாம். அதுவும் நிரந்தரம் அல்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மரம் மீண்டும் துளிர்க்கவும், மீண்டும் பூக்கவும், மீண்டும் காய்க்கவும் காரணமாக இருக்கக்கூடிய வேர்கள் இதுவரை வெளியே தெரிந்ததே கிடையாது. யாரும் வேற வெளியில எடுத்து அது கூட செல்ஃபி எடுத்தது கிடையாது. மரத்துக்கிட்ட நின்று எடுப்பீங்க, பூகிட்ட காய்கிட்ட எல்லார்கிட்டையும் நின்று எடுப்பீங்க. ஆனா எதை பத்தி கவலைப்பட்டது தெரியுமா? அந்த பூவும் காயும் கனியும் நீங்க பக்கத்துல போய் நின்று புகைப்படம் எடுக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இருட்டுக்குள்ள, கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள கல்லுக்குள்ள மோதி 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 போய் அடியில் இருக்கக்கூடிய ஒற்றை துளி தண்ணீரையாவது கொண்டு வந்தா மட்டும்தான் மீண்டும் துளிர்க்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர்: தாய், தகப்பன், ஆசிரியர்.